ஹலோ டாக்டர். ஹாய், டியூட்டி முடிச்சுட்டு கிளம்பியாச்சா? எஸ் டாக்டர். இவர் என்னோட உட்பி லக்ஷ்மி. அடுத்த மாசம் எங்களுக்கு கல்யாணம். ஓ, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். கங்க்ராட்ஸ். பை த வே, இவங்க என் வருங்கால மனைவி பிரியா. பிரியா, இவங்க சக்தி. ஹலோ. ஹாய். ரொம்ப நாளா உங்களை தான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னையா? என்னை பத்தி தெரியுமா உங்களுக்கு? ஊருக்கே தெரியுமே. கிட்னாப்பர்ஸ் கிட்ட மாட்டினதுமே உங்க கதை முடிஞ்சிடும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு எதிரியா வந்து ஐம் சாரி, எனக்கு எதிரில வந்து இப்படி நிப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பட் இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். உங்க கதையில வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஓகே சக்தி, நீங்க அவசரமா போயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யூ கேரி ஆன். ஓகே டாக்டர். கம் ஆன் பிரியா. என்ன பிரியா, பிறந்தா முதல் தரத்தை பொண்ணா பிறக்கணும், இல்லைன்னா பிறக்கவே கூடாதுன்னு நினைக்கிறல்ல? நம்ம சொசைட்டியில் இருக்கிற சில விஷயங்களை என்னாலையும் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கும் அவங்க பசங்களுக்கும் தான் இங்க மரியாதை, கௌரவம் எல்லாமே. சாகிற வரைக்கும் ரெண்டாவது ஒய்ஃபுக்கோ அவங்க பசங்களுக்கோ எதுவுமே கிடைக்கிறது இல்ல. இட்ஸ் வெரி பேட், யூனோ. 20 வருஷம் கழிச்சும் சக்திக்கு பணம், அந்தஸ்து, அங்கீகாரம் எல்லாமே கிடைச்சிருக்கு. ஆனா உனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை ஏத்துக்கங்கன்னு உங்க அப்பா கிட்ட கெஞ்சிக்கிட்டு தான் இருக்க. நானே அந்த பொண்ணை பார்த்த டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற என்ன டென்ஷன் பண்ணாத ப்ளீஸ். நான் உன்னை டென்ஷன் ஆக்கணும்னு சொல்லல பிரியா, ரியாலிட்டியை தான் பேசிட்டு இருக்கேன். பாத்தியா, எந்த சங்கடமும் இல்லாம சக்தி தன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு போறா. ஆனா உன்னால அப்படி பேச முடியுமா? முடியாது. உன் கல்யாணத்துக்கு அப்பா வருவாரா? ஒருவேளை வரலனா அதுக்கு என்ன காரணம் சொல்றதுன்னு உனக்குள்ள எத்தனை கேள்விகள் வரும். அதுக்கெல்லாம் உன்னால பதில் சொல்ல முடியுமா? ஹரிஷ் ப்ளீஸ், வேற ஏதாவது பேசு. முடியல பிரியா, என்ன இது டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருக்க. நீ கடைசி வரைக்கும் எப்படியே போராடிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் ஒரு லைஃபா? அதுக்கு பதிலா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போறது எவ்வளவோ பெட்டர். ஸ்டாப் இட், ஜஸ்ட் ஸ்டாப் இட். ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற பிரியா? உன் மேல பரிதாபப்பட்டு தான் பேசுறேன். இல்ல, நீ என்ன டீஸ் பண்ற. நீ ரெண்டாம் தாரத்து பொண்ணு, நீ கேவலமான வாழ்க்கை வாழறன்னு ஒவ்வொரு வார்த்தையில என்ன குத்தி காமிக்கிற. நான் ஒண்ணு குத்தி காட்டல, ஓ மைண்ட்ல தான் அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அதனால தான் நான் என்ன சொன்னாலும் உனக்கு தப்பாவே படுது பிரியா. எனக்கு தான் காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு தெரியலடா, அப்புறம் எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ற? ப்ளீஸ் பிரியா, ஒரு நிமிஷம் உட்காரு, நான் சொல்றத புரிஞ்சுக்க. ஏய், தொடாத என்ன. வர உனக்கு என்ன பிடிக்கல, என் மேல உனக்கு காதலே இல்ல. அதனாலதான் இந்த மாதிரில சீப்பா நடந்துக்கிறேன். என்ன தலை முழுகணும்னா என் மூச்சுக்கு நேரா சொல்லிடு. என் பொறுப்பை பத்தி மட்டும் பேசி அசிங்கப்படுத்தாத. கவிதா, எப்படி இருக்க? ம்
என்னம்மா பிரியா, எப்படி இருக்க? ஏன் என்னாச்சு? ஏன் இப்படி டல்லா இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நாங்க ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா தானே இருக்கோம். ஆமா, நீங்க இன்னும் சென்னையில தான் இருக்கீங்களா? எங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஊருக்கே போய் செட்டில் ஆயிட்டீங்கன்னு நினைச்சேன். நான் அந்த முடிவுல தானே இருந்தேன். நீயும் பிரியாவும் சொன்னதுனால தானே மனசை மாத்திக்கிட்டு சென்னையிலே இருந்துட்ட. ஏங்க பொய் சொல்றீங்க? உங்க பிள்ளைகளுக்காக தான் நீங்க இங்க வந்திருப்பீங்களே தவிர எங்களுக்காக இல்ல. நான் சொல்றத நம்பு கவிதா. நான் இங்கேயே இருக்கலாம்னு நினைச்சதுக்கு காரணம் நீயும் பிரியாவும் தான். அப்படியே இருக்கட்டுங்க. அதனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? எப்பவாவது வந்து எங்களை இங்க பாத்துட்டு போகணும்னு உங்களுக்கு தோன்றது இல்லையே. போனா போகுதுன்னு பிச்சை போடுற மாதிரி தானே எப்பவாவது இங்க வந்துட்டு போறீங்க. என்ன பண்ண சொல்ற? பிள்ளைங்களோட வீட்லயே இருங்க, அப்பதான் அவங்க கூட சகஜமா பழக முடியும்னு வள்ளி இழுத்து இழுத்து பிடிச்சுக்கிறா. எப்பவாவது சமயம் கிடைச்சு வெளியில கிளம்பலான்னா எங்க போறீங்க, எதுக்கு போறீங்கன்னு துருவி துருவி கேட்கிறா. ஒவ்வொரு நாளும் நான் என்னென்ன காரணம் சொல்லிட்டு வரேன்னு உனக்கு தெரியுமா? ஆமாங்க, புதுசு புதுசா காரணம் சொல்லி எங்களை மட்டும் நல்லா ஏமாத்துங்க. இதுக்கு முன்னாடி ஊர்ல இருக்கும்போது பிஸியா இருக்கேன், வர முடியாதுன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்களை தேடிட்டு இருக்கேன்னு சொல்லி இந்த காரணத்துக்காக வராம இருந்துட்டீங்க. இப்போ பிள்ளைங்களோட ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. அதனால இங்க வர நேரம் இல்ல இல்லையா? எங்களை பார்க்க வராததுக்கு ஏகப்பட்ட காரணம் வச்சிருக்கீங்க. ஆனா இங்க வந்துட்டு போறதுக்கு ஒரு காரணம் கூட உங்களுக்கு தெரியல இல்லையா? ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்றதுக்காக நான் இங்க வந்தேன். நீ கண்டதையும் பேசி என் மனசை கஷ்டப்படுத்திட்ட. எனக்கு தெரியுங்க. அந்த வீட்ல ஒரு பிரச்சனை வந்தா இங்க வருவீங்க, இல்ல அங்க ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தா அதை இங்க சொல்லி எங்க வயித்தறிச்சல கொட்டிக்குவீங்க. நமக்குன்னு இன்னொரு குடும்பம் இருக்கு, அங்க வந்து அவங்களுக்காக வாழணும்னு ஒரு நாள் கூட நினைக்க மாட்டீங்க இல்லையா? ஏன் எதுக்கு எடுத்தாலும் பிரியாவை திரும்பி திரும்பி பாக்குறீங்க? கூடவே இருக்கிற என்ன விட அப்பா அப்பான்னு உங்க மேலதான் அவ பாசத்தை கொட்டிட்டு இருக்கா. அவ மனசையும் நோகடிச்சிட்டீங்கல்ல, எப்படி அவ உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வருவா? என் பொண்ணு மனச நான் நோகடிச்சனா? நீ என்ன சொல்றேன்னு புரியலையே. ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. நேத்து ராத்திரி பிரியாவை 10 மணிக்கு ஹோட்டல்ல வச்சு பாத்தீங்கல்ல, இந்த நேரத்துல உனக்கு இங்க என்னடி வேலைன்னு ஒரு வார்த்தையாவது கேட்டீங்களா? எதுக்கு கேட்கணும்? என் பொண்ணு தப்பான வழியில போக மாட்டா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சும்மா மழுப்பாதீங்க. அதே சூழ்நிலையில சக்தி இருந்தா அப்படியே விட்டுட்டு போயிருப்பீங்களா? 4 அரை அரைஞ்சு வீட்டுக்கு இழுத்துட்டு போயிருக்க மாட்டீங்க. இவ்வளவு நீங்க பெத்த பொண்ணு தானே, யாரோ பொண்ணு மாதிரி ஒதுங்கி போயிருக்கீங்க. என்ன இருந்தாலும் 2ஆம் தரத்து பொண்ணு தானே, எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னங்கிற நினைப்புதான். அதனாலதான் அப்படியே போயிட்டீங்க. ஏய், நீயா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு பேசாத. என் கூட இளங்கோ இருந்தான், அவன் முன்னாடி எப்படி நான் பிரியா கிட்ட பேச முடியும்? அப்படின்னா பெத்த பொண்ணு மேல நீங்க வச்சிருக்கிற அக்கறை இவ்வளவுதானா? நாளைக்கு பிரியாவோட உயிருக்கோ மானத்துக்கோ ஏதாவது ஆபத்துனா நீங்க இப்படிதான் கண்டுக்காம போவீங்களா? இங்க பாரு, இப்படிலாம் கேட்டா என்னால பதில் சொல்ல முடியாது. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான் ஒரு மனுஷனால நடக்க முடியும். நேத்து நடந்ததை வச்சு என் பாசத்தையும் அக்கறையும் எடை போடாத. இப்ப கூட அது விஷயமா பேசலாம்னு நான் வந்தேன், அதுக்குள்ள நீ தான் சண்டைய ஆரம்பிச்சிட்ட. பிரியா, நீ என்ன தப்பா எடுத்துக்காதம்மா. இப்ப கேக்குறேன், எதுக்காகமா ராத்திரி அந்த நேரத்துல அந்த ஹோட்டலுக்கு வந்த? அப்பா ப்ளீஸ், அத பத்தி நாம எதுவும் பேச வேண்டாம், விட்டுடுங்க. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன், நீங்க வந்த விஷயத்த சொல்றீங்களா? சக்தி விரும்பின பையனையே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு எடுத்திருக்கமா. அது விஷயமா சம்பந்தி வீட்டுல போய் பேசிட்டு வந்தோம். சரியா போச்சு. இனிமே கல்யாண வேலையில பிஸின்னு இந்த பக்கம் வராம இருந்துராதீங்க. இத பாருங்க, தலை போற காரியமா இருந்தாலும் சரி, தினமும் ஒரு தடவையாவது வந்து எங்களை பார்த்துட்டு போகணும். இத பாரு கவிதா, நாம பழக ஆரம்பிச்சப்பவே உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும்.
அதுக்கெல்லாம் சம்மதிச்சு தான் என் கூட நீ வாழவே ஆரம்பிச்ச. அதெல்லாம் மறந்துட்டு புதுசா கண்டிஷன்லாம் போடாத. சரிப்பா, சரி. நாங்க இனிமே உங்களுக்கு எந்த கண்டிஷனும் போடல, எதையும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவும் இல்ல. உங்களால எப்ப முடியுமோ அப்ப வந்தா போதும். அக்கா கல்யாண வேலை நிறைய இருக்கும், நீங்க கிளம்புங்க. பிரியா, நான் என்ன சொல்ல வரேன்? நீங்க எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம். எங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நீங்க கிளம்புங்க. நீ தான் பிரியா கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லு. மாமாக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன், இன்னும் ஆளை காணோம். சக்தி, சக்தி. ஆ கூப்பிட்டீங்களா? அப்ப இவ்வளவு நேரம் நான் பேசின எதையுமே நீ கேட்கவே இல்லையா? அடி பாவி, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீ என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி என் பேச்சை கேட்ப? சாரிங்க, எனக்கு அந்த பிரியா ஞாபகமாவே இருந்தது. அந்த பொண்ணு எங்கேயோ பார்த்துருக்கேன், எங்க பார்த்தேன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்போ உனக்கு அது ரொம்ப முக்கியமா? வா. வாமா, வாப்பா. ராஜே, ராஜே. என்னங்க? யார் வந்திருக்கான்னு பாரு. சக்தி, வாமா, வாங்க. உட்காருங்க. அத்தை. வாங்க அண்ணி. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். காஃபிலாம் வேண்டாம், வெயில் வந்திருக்காங்களே, நான் போய் கூலிங் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ டேபிள் போய் எடுத்துட்டு வந்து வை. மாமா ஒரு நிமிஷம். ஆ? உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? என்னைக்கு இருந்தாலும் நான் இந்த வீட்டு பொண்ணுதான். வா உட்காரு, காஃபி சாப்பிடுன்னு விருந்தாளி மாதிரி நடத்துறது ஏதோ அந்நியமா படுது. அதுக்கு இல்ல சக்தி, இருந்தாலும் அத்தை, எனக்கு எந்த காரணமும் சொல்லாதீங்க. நான் என் வீட்டுக்கு வருவேன் போவேன். எப்போ என்கிட்ட சகஜமா இருங்க. என்னையும் அப்படி இருக்க விடுங்க. தயவு செஞ்சு இது என் வீடு இல்லைன்னு என்னையே நினைக்க வச்சிடாதீங்க. சரிம்மா, நாங்க உன்னை கண்டுக்காம விட்டுறலாம். ஆனா வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை கவனிக்காம இருக்க முடியுமா? நீங்களே பேசிட்டு இருங்க, நான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். என்ன மேடம், நாத்தனார் கிட்ட சரியா பேசக்கூட மாட்டேங்கிறீங்க? பக்கத்துல இல்லைன்னு பயம் விட்டு போச்சா? திலீப் அண்ட் சப்போர்ட் இருக்கிற தைரியம் என்ன? கேட்டுட்டே இருக்கிறேன், பதில காணோம். ஏய், ஏய், ஏய் சுசி, என்னாச்சு? ஏன் அழற? சொல்லுடி. திலீபன் மாமாக்கு இந்த வேலை கிடைக்கணும்னு கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்தேன். பிரசாதம் கொடுக்கறதுக்காக அவரோட ஆபீஸ்க்கு போனேன். ஆனா அவர் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாம போன்னு விரட்டி விட்டுட்டாரு. அவன் செஞ்சதுல என்ன தப்பு? உங்க தம்பியாச்சே, விட்டு கொடுப்பீங்களா? புரியாம பேசாதடி. இன்னைக்குதான் அவன் வேலையில சேர்ந்திருக்கான். அந்த வேலையை பத்தி, ஆபீஸ் சூழ்நிலை பத்தி அவனுக்குள்ள ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும். அந்த சமயத்துல எப்படி உன்கிட்ட ஃப்ரீயா பேச முடியும்? அதுவும் இல்லாம வேலையில சேர்ந்த முத நாளே ஒரு பொண்ணு அவனை தேடி போனா ஆபீஸ்ல என்ன நினைப்பாங்க? நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஆறல அண்ணி. அவர் மாறிட்டாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. பைத்தியம். அவ ஏன் தம்பி, எங்க அப்பாவோட வளர்ப்பு. அவன் எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பானே தவிர மாற மாட்டான். அதுவும் உன் விஷயத்துல சான்ஸே இல்ல. அவன் பக்கத்துல இல்லைனாலும் அவன் எப்பவும் உன் நினைப்போட தான் இருக்கான். எந்த சூழ்நிலையிலையும் அவனால உன்னை விட்டு கொடுக்கவே முடியாது. உனக்கு அவன் தான், அவனுக்கு நீதான். முடிவே பண்ணியாச்சு. நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. எப்பவும் போல சிரிச்சு பேசு, புரியுதா? ஆமா, I'll call you back. பாப்பா லக்ஷ்மி, இப்பதான் வந்தியா? ம். சக்தி எங்கப்பா?
இதோ உள்ளதா இருக்கா. பாப்பா அப்பா சக்தி நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன்ப்பா. இந்தாம்மா எடுத்துக்கங்க. அப்பா உடம்பு எப்படிப்பா இருக்கு? மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் சாப்பிட்றேம்மா. நைட் சவாரிலாம் இன்னும் போயிட்டு இருக்கீங்களா? இல்லம்மா, அதான் நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டியே, உன் பேச்ச மீறி எப்படி போறது? அது சரி, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? போன்ல கூட என்ன விஷயம் சொல்லல? எல்லாம் நல்ல விஷயம் தான் மாமா. சக்தி வீட்டில் இருந்து எல்லாரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டில் எல்லாரும் உட்காந்து பேசி கல்யாணத்துக்கு சம்மந்தம் பேசி முடிச்சிட்டாங்க மாமா. இந்த கஷ்டத்தை உங்க அம்மாக்கு நீ கொடுக்க விரும்புறியாமா? இந்த விஷயம்லாம் அன்னைக்கு தன்னால தெரியும் போது தெரியட்டுமா. நாம எதுக்கு அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும்?